ஒரு வீடு இருவாசல்னு ஒரு படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க தெரியாது. ஒரே படம் தான், அதில் 2 கதை உள்ளே போகும். 2 கதை சம்பவம் நடக்கும். அந்த கே பாலச்சந்தருடைய படம் அது ரொம்ப முக்கியமான படம். அது கமர்ஷியலாக அந்த படம் வெற்றி அடையலை. இப்போ பார்த்தீங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் அது. அதே போல் நார்த்தில் ஒரே சம்பவம் 2 விதமான நிகழ்ச்சி நடந்திருக்கு. 2 கான்ட்ராஸ்டான ஒரு நிகழ்ச்சி. அது முக்கியமான ஒரு விஷயம் வந்து அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் வந்து பெண்கள் சார்ந்து, சென்டிமெண்ட் சார்ந்து, நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். கர்வா சவுத்து நார்த்தில் கொண்டாடுகிற மிக முக்கியமான ஒரு பண்டிகை. செவஞ்சேரி என்ப காலனி படத்தில் வந்து ஒரு சாங், ஒரு காட்சி ஒன்று வரும். சோனியா அகர்வால் வந்து ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு, அந்த அவங்க ஃபேமிலியில் வந்து ஒரு சாங்கில் வந்து அந்த கர்வா சவுத்து அந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு ஜல்லடை மாதிரி மாவு ஜலிக்கிற ஜல்லடியை வச்சுக்கிட்டு நிலாவை பார்ப்பாங்க. அதுதான் அந்த பண்டிகை. இந்த பண்டிகை என்னந்த முதல்ல வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன் நான். இது குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார், ஹரியானா, குஜராத், நேபாள் இந்த பகுதியில், நீங்கள் மும்பை, மகாராஷ்டிரா, கர்நாடகா இங்கெல்லாம் கூட இல்லை, அங்கே அதிகப்படியாக கொண்டாடும். இது கணவன் வந்து நல்லா இருக்கணும், தாலி பாக்கியம் நல்லா இருக்கணும், கணவன் வந்து சுபிட்சமாக வாழணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு இந்துக்களுடைய மிக முக்கியமான நம்பிக்கையுரிய பண்டிகை. சூரியன் உதயத்துக்கு முன்னாடி எழுந்துப்பாங்க பெண்கள், திருமணமான பெண்கள் எழுந்துப்பாங்க. குறிப்பாக புதிதாக திருமணமான பெண்கள் இன்னும் அதிகமாக அந்த பண்டிகையை வந்து கொண்டாடுவாங்க. எழுந்துக்கிட்டு சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருந்து விரதம் இருக்க ஆரம்பிப்பாங்க. இந்த விரதம், அந்த சடங்கு, சாமி கும்பிடுத்து எல்லாம் ஆரம்பித்து நிலா வருது இல்லைங்களா, சந்திரன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஜல்லடையை கொண்டு போய் தன்னுடைய கணவனுடைய முகத்தை பார்ப்பது. அப்படி பார்த்தா அந்த குடும்பம் சூட்சமாக இருக்கும், அந்த கணவன் வந்து நீண்ட ஆயுளோடு நல்லா இருப்பார்ன்ற ஒரு நம்பிக்கைக்குரிய அந்த விழா அந்த பண்டிகை அது காலகாலமாக தொடர்ந்து இந்துக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக நார்த்தில் இந்த மாதிரியான இதில் 2 சம்பவம் நடந்திருக்கு. 2 சம்பவம் மிக சுவாரஸ்யமான சம்பவம். கடந்த அக்டோபர் 9ஆம் தேதி இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு அக்டோபர் 10ஆம் தேதி உத்தரப்பிரதேச உள்ள அலிகர் போலீஸ் ஸ்டேஷன் நிலையம் பரபரப்பாகுது. வந்து காவல் நிலையமே பரபரப்பாகுது. என்ன நடந்துறாங்க, எல்லாருக்கும் வாக்கி டாக்கி அலர்ட் ஆகுன்றாங்க. அந்தந்த எல்லையை போயிட்டு சோதனை சாவடி போயிட்டு மடக்குங்கன்றாங்க. அவங்கவுங்க செல்ஃபோனை ட்ரேஸ் அவுட் பண்ணுங்கன்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான பேர் இந்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி குவிஞ்சிடுறாங்க. வந்து இந்த பண்டிகை சம்பந்தமாக ஒரு விஷயம் பெரிய விவாத பொருளாக மாறுது. அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம்தான். இது கொஞ்சம் அதிகப்படியாகுது. என்ன காரணம்னா, கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஃபேமிலி வந்து இந்த அலிகர் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வந்து நின்னுன்றாங்க. எங்கள் மருமகள்கள் இந்த விழா, அந்த பண்டிகையை கொண்டாடிட்டு மறுநாள் காலையில் எஸ்கேப்பு. அதுவும் சும்மா ஒன்று எஸ்கேப் ஆகலை, நகையும் பணமும் வீட்டில் இந்த பொருட்கள்லாம் தூக்கின்னு ஓடி போயிட்டாங்கன்றாங்க. பெரும் அதிர்ச்சியாகுது. மருமக தூக்கி போயிட்டான்ட்டு மாமனார் வீட்டார் வந்து சொல்கிறாங்க. என்னடான்ட்டு உள்ளே இறங்கி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் பல உண்மைகள், பல சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் வருது. ஏன்னா சொந்த மருமகளே வீட்டில் இருக்கிறத அடிச்சு போனால் என்ன அர்த்தம்? எல்லாம் அவங்களது தானே. மாமனார் சொத்து யாருக்கு? பிள்ளைக்கு தானே. பிள்ளைக்கு வந்தால் யார்? பொண்டாட்டிக்கு தானே. பொண்டாட்டிக்கு வந்தால் யார்? புள்ள குட்டிங்களுக்கு தானே. இதில் என்னது வந்து மருமகள் அடிச்சு போனாங்க அப்படின்னா, இதில் தாங்க இருக்கிற விவகாரம். வந்து உத்தரப்பிரதேசத்தில், குறிப்பாக உத்தரகாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் ரொம்ப டிமாண்டு. பல ஊரில் இந்தியாவில் ஒரு காலத்தில் எப்படி பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னு இந்த கள்ளிப்பாலை விடுதலை பண்ணாங்களா, இன்றைக்கி அப்படியே தலைகீழ மாறிச்சு. ஒரு நாள் காலம் மாறும்னாங்க. பார்த்தீங்க, இன்றைக்கி பெண் பிள்ளைகள் கிடைப்பது மிக அரிதாக உள்ளது. ஆண்கள் வசவசன்னு இருக்கிறான், பொண்ணு கிடைக்கல. ஆனால் இன்னும் வரதட்சணை வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது வேறு விஷயம். அதுவும் ஒரு காலத்தில் இல்லாமல் தான் போக போகுது. பெண்களுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் ஏற்பட போகுதுன்னு. ஆனால் பெண் கொடுமையும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பொண்ணு கிடைக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது சாமி. ஒரு காலத்தில் சொன்னாங்க முதிர்கண்ணின்னு வாங்க. வந்து திருமணமாகாத 45 வயதுக்கு மேல் கூட இருந்த பெண்களை முதிர்கண்ணிகள்னுவாங்க. ஆண்கள் கிடைக்க மாட்டாங்க, வரதட்சணை பிரச்சனை, ஆண்கள் ரொம்ப கம்மி அப்படின்ற ஒரு விஷயம். இன்னைக்கு முதிர்கண்ணன்கள் அதிகமாயிட்டாங்க. அப்படிதான் உத்தரகாண்ட்லேயும் முதிர்கண்ணன்கள் அதிகமாகி ஒரு கட்டத்தில் எப்பா ஏதாவது பொண்ணு இருந்தால் கொடுங்கப்பா, பொண்ணு இருந்தால் இது பண்ணுங்க, தரகரை போய் நாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மேட்ரிமோனியில் தாண்டி தரகர்கள் இருப்பாங்கல்ல. நம்ம ஊரில் கிடைக்கல, நம்ம மாநிலத்தை கிடைக்கல, பக்கத்தில் ஜார்க்கண்டு, பீகார், இங்கே ஏதாவது ஏழை பழையா இருந்தால் கூட பரவாயில்ல சொல்லுவாங்கள்ல ஊரில். இப்போ ஏழை பழையா இருந்தால் கூட பரவாயில்ல, வரதட்சணைலாம் ஒன்றும் வேணாம்ப்பா, ஒரு நல்ல அழகான பொண்ணு, படித்த பொண்ணு கூட்டணும் அப்பா, நம்ம வீட்டு மருமகளா கட்டி கொடுப்பேன் பையனுக்குன்னுவாங்க. அவங்க வந்தவொடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக ஜார்க்கண்டு, பீகார் இங்கே போயிட்டு இந்த பெண்களுடைய ஃபோட்டோலாம் கொண்டு வந்து காமிக்கிறாங்க, பேசி முடிக்கிறாங்க, திருமணம் நடக்குது. நடந்த பிறகு தான் இந்த சம்பவம் எப்படி நடக்குதுன்னா, அக்டோபர் 9ஆம் தேதி இந்த விழா நடக்குது. பல பெண்கள் வந்து மாமனார் வீட்டில் தான் தனியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மாமனார் வீட்டில் வந்து கொண்டாடுவாங்க. அப்படி கொண்டாடுற அந்த பெண்கள் தடபுடலாம் எல்லாம் இதுவாகுது. விழாலாம் முடிஞ்சது. சந்திரனை வரதுக்கு முன்னாடியே வந்து கணவனை வந்து ஜன்னலில் முகத்தை பார்த்தாச்சு.
பார்த்து முடிச்சுட்டு எல்லாரும் படுத்து தூங்குறாங்க. தூங்கி முடிச்சு காலையில் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்ட மாதிரி எழுந்துக்கிறாங்க. வந்து கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் என்னடா இப்படி முரட்டு தூக்கம் தூங்கி இருக்கிறோமேன்ட்டு வழக்கமாக 6 மணிக்கு 5:30 மணிக்கு 7 மணிக்கு எழுந்துக்கிறவங்களாம் 10 மணிக்கு 10:30 மணிக்கு எழுந்துக்கிறாங்க. அப்புறமா தான் அவங்களுக்கு தெரிய வருது சோத்தில் வந்து மயக்க மருந்து கலந்துருக்காங்கன்னு. நம்ம வீட்டில் போய் பார்க்குறாங்க, வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் வந்து காலி, குறிப்பாக நகைகள், கேஷு எல்லாத்தையும் அடிச்சு போயிட்டாங்க. இதுதான் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் விசித்திரமான ஒரு விவகாரமாக மாறி அதுக்கான விசாரணைகள் தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த பீகார், ஜார்க்கண்ட் இங்கேருந்து பொண்ணு கட்டிக்கின்னு வந்தாங்கல்ல, பூரா வந்து தில்லாலங்கடி கூட்டம் அடித்து கரகரையாக செட் பண்ணி இது நடக்கிறது வந்து மொத்தத்தை தூக்கிடுவாங்க. அதுவும் இந்த விழாவை பயன்படுத்தி அடிச்சாச்சு. கடுமையான வருஷம் அங்கெல்லாம் நார்த்தில் இருக்கிற பத்திரிகை பூரா தான் செய்தி. என்னையா ஒரு நம்பிக்கைக்குரிய விழாவாக இங்கே நடந்துகிட்டு இருக்கு, இப்படியாப்பட்ட ஒரு விசித்திரம் ஏற்கனவே இது வந்து நடந்துருக்குது. வந்து இது நடந்துகிட்டு தான் இருக்குது. அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்கும். வந்து அதுவும் எப்படி நடக்கும் அப்படின்னா, அங்கே சொல்கிறது உள்ளூர்வாசிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரும்பாலும் அந்த பையனுக்கு இருக்கான்ல அவனுக்கு வந்து சொத்தை பிரித்து கொடுக்க மாட்டாங்க. இல்லை அந்த பொண்ணு போட்டுன்னு வந்த நகையை வந்து மாமனார் வீட்டில் கொடுக்க மாட்டாங்க. வந்து அவ்வளோ சீக்கிரம் காசு தர மாட்டாங்க. இதுங்களை எடுத்து போய் தனி கொடுத்துன வச்சுருவாங்க. அந்த கடுப்பில் இந்த மாப்பிள்ளையும் பையனும் சேர்ந்து அவங்க வீட்டிலேருந்து அடிச்சுன்னு போகிற சம்பவங்கள்லாம் உண்டு இந்த விழாவை பயன்படுத்தி. இது உச்சகட்டமாக பல சவர நகைகள், 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே கேஷு இருக்கிற வந்து பித்தளை சாமான், செம்பு சாமான் மொத்தத்தையும் தூக்கிட்டாங்க. தூக்கி போயிட்டு ஒரு தனிப்படை அமைச்சு பீகாருக்கும் ஜார்க்கண்டுக்கும் அமைச்சிருக்காங்க. வந்து இன்னும் ஒரு விசித்திரமாக ஆகி போச்சு. இது நமக்கு இங்கே இருக்கிறதுலாம் இந்த விழாவோட எதுவும் தெரியாது. இங்கே இருக்கிற நார்த் இந்தியன்லாம் கூட அப்பப்போ கொண்டாடுவாங்க இந்த பகுதியெல்லாம். வந்து இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இதுக்கான விசாரணை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஏன்னா நம்பிக்கைக்குரிய ஒரு விழாவில் ஒரு பண்டிகையில் இப்படி நடக்கிறதே வந்து ஒரு அபசகுணம்லாம் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு தவறான ஒரு அபசகுணம், எப்படி இந்த பெண்களுக்கெல்லாம் இப்படி ஒரு மனசு வந்ததுன்ற மாதிரி ஒரு விஷயம். இது கான்ட்ராஸ்டாக ஒரு விஷயம் கான்பூரில், அதே ஊபியில் கான்பூரில் வரும் ஒரு சபர்பன் ரயில் ஓட்டக்கூடிய ஒரு டிரைவர். அவர் என்ன பண்ணியிருக்கார், லீவுக்கு அப்ளை பண்ணியிருக்கார். இந்த கர்வா சவுத்து லீவுக்கு அவங்க மனைவி வந்து ரொம்ப இந்த பக்தி மகமாக இந்த மாதிரியான பண்டிகைகள்லாம் விரதம் இருந்து ரொம்ப ஆச்சாரமாக அதை ரொம்ப ஒரு சின்சியராக கடைப்பிடிக்கக்கூடியவர். அவங்க கிட்டத்தட்ட 1 மாதமாக கணவனை போட்டு இந்த கர்வா சவுத்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் இருக்கணும், நீங்கள் வாங்க, உங்களை வச்சு சில சடங்கு பண்ணோம், சில பூஜை பண்ணோம், குறிப்பாக அந்த ஜல்லடி வழியாக உங்கள் முகத்தை பார்க்கணும், அதை நான் காலகாலமாக நம்பிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அங்கே ரயில்வேல லீவு கொடுக்க மாட்டேறாங்க. ஏற்கனவே வந்து பற்றாக்குறையாக வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, ஆட்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க, கிடையாது அப்படின்றாங்க. இவர் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. அந்த அம்மா பூஜை புனஸ்காரம் காலையிலே எழுந்துக்கிறாங்க, சூரியன் விடியறதுக்கு முன்னாடி எழுந்துக்கிறாங்க. இதெல்லாம் அதெல்லாம் பண்ணுறாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ரெயினை விட்டுட்டு நீங்கள் வர முடியுமா, இப்போ இந்த பஸ் ஓரம் கட்டு வர முடியுமான்னு ரேஞ்சுக்கு அவங்க ஃபோன் பண்ணிலாம் கேட்டிருக்காங்க. அது எப்படி ட்ரெயினை விட்டு வர முடியும்? இவர் பாட்டுன்னு கான்பூரில் இருக்கிற இது புறநகர ரயிலை ஓட்டிகிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பெண்மணியால் முடியல, அந்த ஜல்லடை வழியாக தன் கணவனை பார்த்தாக வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு கேட்டு அந்த பூஜை சாமான், விளக்கு கிழக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு நேராக கான்பூர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் பரபரப்பாக பார்க்குறாங்க, போயிடுறாங்க. அந்த வண்டி வந்து நிற்குது. நின்னவொடனே எவ்வளோ நேரம் பிளாட்ஃபார்மில் அதிகபட்சம் ஒரு 1/4 மணி நேரம் நிற்கும் இல்லைங்களா? அதுக்குள்ளே கணவனை கூட்டின்னு வர அந்த யூனிஃபார்ம்லாம் நிற்க வச்சு அந்த பூஜை இதெல்லாம் பண்ணுறாங்க. சுற்றி நின்று அவ்வளோ பேர் வந்து ஃபோட்டோஸு வீடியோஸை எடுக்கிறாங்க. எடுத்து அதை வந்து சோஷியல் மீடியாவில் பெரிய வைரலாக மாறுது. அதை வந்து சில பேர் கடுமையாக வந்து கேலி பண்ணுறாங்க, திட்டுறாங்க. பல பேர் வந்து அதை பாராட்டுகிறார்கள். இந்த கேலி பண்ணுறவங்க திட்டுறவங்க யாருன்னா, அம்மா அவர் உழைச்சா தானே சாப்பாடு, அவர் வேலைக்கு போனால் தானே அடுத்து இருக்க முடியும், அவர் வேலை செஞ்சால் தான் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், அப்படியேப்பட்ட ஆளை டியூட்டி டைமில் வந்து நீ வந்து கெடுத்து விட்றிய, டியூட்டி டைமில் இது மாதிரி பண்ணுறிய, இது நியாயமா, இது அராஜகமா, இதுக்கு எப்படி அனுமதி கொடுக்குது ரயில்வே அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு பதிலடி தரா மாதிரி ஒரு நம்பிக்கை, ஒரு இந்துக்களுடைய பண்டிகை, ஒரு இந்துக்களுடைய நம்பிக்கை, நார்த்தில் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம், அது ஒரு பெண்மணி ரொம்ப ஆணித்தரமாக நம்புறாங்க, அவங்க விரதம் இருக்கிறாங்க, காலகாலமாக இருந்துட்டு வராங்க. ஒவ்வொரு வாட்டியும் இந்த அந்த அந்த பண்டிகை நடக்கும்போது தன் கணவன் வீட்டில் இருப்பார், இந்த வாட்டியும் வீட்டில் இருப்பார்னு நினைக்கும் போது அவருக்கு லீவு கிடைக்கல அப்படின்ற பொழுது உச்சபட்ச நம்பிக்கையாக அவங்க வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துடுறாங்க. எதை பற்றியும் கவலைப்படல. மற்ற பெண்களாக தான் நினைப்பாங்க, இந்த விளக்குகள்லாம் தூக்கின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக முடியுமா, தெருவுக்கே வரமாட்டாங்க. அதை பற்றிலாம் கவலைப்படாமல் யார் என்ன சொன்னாலும், ஊர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் குடும்பம் நல்லா இருக்கும், குறிப்பாக என் கணவன் நல்லா இருக்கணும்னு வந்து அந்த இடத்துல எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் கணவனுக்கான ஒரு சிறு சடங்கை அந்த ஜல்லடி வழியாக தன் கணவன் முகத்தை பார்த்துட்டு போகிறாங்களே, இதுதாங்க ஒரு பெண்ணுக்கான ஒரு இதுன்னு ஆதரவு குரல்கள் அதிகமாக இருக்குது. பெண்கள் ஒட்டுமொத்தமாக உள்ள நுழைஞ்சு இருக்கிற சாமான் செட்டு நகை
பணம் கணெல்லாம் அச்சு பண்ணுது ஒரு பக்கம். ஒரு பெண் தன் கணவனுக்காக அதை பற்றிலாம் கவலைப்படாமல் எங்கேயோ இருக்குது வீடு, அந்த வீட்டிலேருந்து தன்னுடைய ரயில்வே ஸ்டேஷன், தன்னுடைய கணவன் பணி செய்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அங்கே நிறுத்தி அவனுக்கு வந்து அந்த ஆரத்தி இதுவும் காமிச்சு இது பண்ணிட்டு போகிறாங்கன்னா, இந்த 2 விஷயம் தான் முக்கியமான விஷயம். இந்த 2 நம்பிக்கையான விஷயம். வாழ்க்கையில் 2 முரண்பாடான விஷயங்கள் எப்பவுமே நடந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் சொன்னேன், ஒரு வீடு இருவாசல் அந்த திரைப்படம் வந்து, அந்த படத்தை வாய்ப்பு இருக்குங்க பாருங்கள். இந்த விஷயமும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இது வைரலாக வந்து நார்த்தில் முழுக்க பேசப்பட்டிருக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.